பறவை வண்டு கடித்ததில் சிறுவன் பரிதாபமாக பலியாகி இருக்கிறார். மேலும் விவரங்களை செய்தியாளர் ராமசுந்தரம் வழங்கிட கேட்கலாம். ராமசுந்தரம், வணக்கம். இந்த சம்பவம் தொடர்பான முழு தகவல்களை சொல்லுங்க. நெல்லை மாவட்டம் களக்காடு அடுத்த மாவடி பகுதியைச் சேர்ந்தவர் பட்டாணி. இவரது 5 வயது சிறுவன் நிருத்தின்ராஜ். இவரோடு சேர்ந்து அப்பகுதியைச் சேர்ந்த சிறுவர்கள் சிலர் அவர் வீட்டின் அருகே இருக்கக்கூடிய தோட்டத்தில் நேற்றைய மாலை விளையாடி கொண்டிருந்தார்கள். அப்போது திடீரென அங்கே அந்த தோட்டத்தின் செடிகளில் இருந்த வண்டுகள் அந்த சிறுவர்களை கடிக்க தொடங்கி இருக்கிறது. இதுல ஒரு 5க்கும் மேற்பட்ட சிறுவர்கள் அங்கு விளையாடி கொண்டிருந்த போது அந்த சிறுவர்கள் அங்கிருந்து அந்த வண்டு கடித்ததுல ஓடி வந்திருக்கிறார்கள். அப்போது தோட்டத்தில் இருந்த தொழிலாளி ஒருவர் அவரை அந்த சிறுவர்களை வண்டு கடித்த சிறுவர்களை உடனடியாக தூக்கிவிட்டு அங்கிருந்து வெளியேறி இருக்கிறார்கள். அந்த இதுல 5 சிறுவர்கள்ல 2 பேர் மீது வண்டுகள் கடுமையாக கடித்ததுல முகம், தலை, கை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் காயம் ஏற்பட்டு முகம் எல்லாம் வீங்கி இருந்தது. இந்த நிலையில உடனடியாக பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் அங்க இருக்கக்கூடிய தனியார் மருத்துவமனையில உதவி சிகிச்சை கொடுத்து அந்த கை வைத்தியம் எல்லாம் பார்த்திருக்கிறார்கள். இந்த நிலையில இன்றைய தினம் காலையில அந்த வண்டு கடித்த ஜீவானந்தம் என்ற சிறுவன் 2ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய அந்த 7 வயது சிறுவன் காலையில உயிரிழந்திருக்கிறார். இதனைத் தொடர்ந்து வண்டு கடித்த சிறுவர்கள் மற்றொரு சிறுவனான ரித்தின்ராஜ் என்பவரை கூப்பிட்டு நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதித்திருக்கிறார்கள். தற்போது அவருக்கும் கை, முகம் உள்ளிட்ட இடங்கள்ல வீக்கம் ஏற்பட்டு தற்போது அவர் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சையானது நடந்து வருகிறது. மற்ற சிறுவர்களின் நிலை என்ன என்பது குறித்து போலீசார் விசாரணை மேற்கொள்வதற்கான உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு அதற்கான விசாரணையை மேற்கொண்டிருக்கிறார்கள். அந்த சிறுவர்களை மீட்ட அந்த நபருக்கும் முகம் உள்ளிட்ட இடங்களில் வீக்கம் இருப்பதனால அவரையும் உடனடியாக மருத்துவமனைக்கு அழைத்து சென்று சிகிச்சையானது நடந்து வருகிறது. தற்போது அவர் திருக்குறங்குடியில் உள்ள PHCயில் சிகிச்சை பெற்று வருகிறார். அங்கிருந்து உடனடியாக நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறார். அவரும் சிகிச்சைக்காக வந்து கொண்டிருக்கிறார். மற்ற சிறுவர்களின் நிலை என்பது குறித்தும் விசாரணை மேற்கொண்டு அவர்களுக்கு தேவையான சிகிச்சை அளிப்பதற்கும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட அவர்களையும் அழைத்து வந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு சிறுவன் உயிரிழந்த நிலையில மற்றொரு சிறுவன் தீவிர சிகிச்சை பிரிவிலும் இன்னொரு நபர் தனியார் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சையானது நடந்து வருவது அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி ராமசுந்தரம்.